ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XAU USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை. இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டை வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:39 சரிங்களா PM செக் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதோட டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டிபி வந்து அடிச்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் வந்து 1 hour எடுத்துக்கிறேன். 1 hourல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீட்டாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து அடிச்சிருச்சு சரிங்களா? எதை அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஹையை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நீட்டாக ஒரு CH வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு சரிங்களா? CH கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்றக்கு ஒரு சிக்னல் வந்து மார்க்கெட் நீட்டாக கொடுத்துருச்சு. இதை வந்து அப் ட்ரெண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம்ல. ஸோ எக்ஸுக்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் அப்ரோச் பண்ணுறேன். இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரீஃபைன் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா? ரீஃபைன் பண்ணணும் அந்த ஆர்டர் பிளாக்கை அப்படின்னா நம்ம ரீஃபைன் பண்ணுறப்ப 15 minutesல நீங்கள் ரீஃபைன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஆனாலும் இந்த ஃபுல் ஆர்டர் பிளாக்குமே வந்து வேலிட் தான். எங்கே வேணாலும் இது திரும்பலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் சரிங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து நோட் பண்ணலாம். கோல்டில் வந்து உங்களுக்கு RR கம்மியாகவே இருந்தாலும் பிப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டில் வந்து டார்கெட் அடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நிறையா டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வரதுக்கு முன்னாடியே திரும்பிடும் சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு மார்க்கெட் நீட்டாக கீழே வருது. நமக்கு TP1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ தான் சரிங்களா? ஸோ வந்து இங்கே நம்மளுக்கு TP1 வந்து அச்சீவ் ஆகுது. டார்கெட் 1 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆகுது. இப்போ நம்ம வந்து RR அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் வரும். பட் நான் இன்கேஸ் நான் ஷோ பண்ணுறதுக்காக காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக. இப்போ TP அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே பாருங்கள் 3100 பிப்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா? 3100 பிப்ஸ் உங்களுக்கு வந்து பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே. ஸோ கோல்டில் வந்து பிப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு இதுவே சான்றிதழ் சரிங்களா? ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாததுக்கு காரணம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபியாக போயிடுச்சு சரிங்களா? ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபியில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா CH நமக்கு வந்து தேவையில்லை. டைரக்ட் என்ட்ரி தான் சரிங்களா? டைரக்ட் என்ட்ரி போட்டு நம்ம இறக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நமக்கு வேலையெல்லாம் போச்சு. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி டுடே.